இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் ராஜ்யம் வருக அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல வருது. இப்போ இந்த ராஜ்யம்னா என்ன? உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கணும்னா ராஜ்யம்னா ஒரு நாடு, அந்த ஒரு அரசாட்சி, அது ஒரு நாடாக இருக்கலாம், இல்லை ராஜ அரசான்ற ஒரு அரசாங்கமா இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசாட்சி. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு பொறுப்பு அரசன் அல்லது அந்த இதுக்குரிய பொறுப்பானவர். அதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது, தனி ஒழுங்குமுறைகள், மொழி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே போல உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்த போது பல முறை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் பேசியிருக்கிறாரு. இந்த பரலோக ராஜ்யம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலாக வருது வேதத்துல. அப்போ இதை குறித்து நம்ம அறியாம இருக்கக்கூடாது. அதை பற்றி நம்ம என்ன எனக்கு தெரிஞ்சதோ, நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா அதை உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல தானியேல் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். தானியேல் நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் அர்த்தம் சொல்ற ஒரு பகுதி அது. அந்த பகுதியில அந்த ஒரு பெரிய சிலையை அவர் காணுவாரு. அந்த சிலையுடைய ஒவ்வொரு பகுதியா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது தானியேல் கடைசிக்கு சொல்லுவான் 44 வசனத்துல, ஒவ்வொரு ராஜ்யம், தலை ஒரு ராஜ்யம், அப்புறம் செஸ்ட் ஒரு ராஜ்யம், கைகள் ஒண்ணு, அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு காலு எறும்பும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் நிலைக்கும் என்னைக்கும் அழியாது அப்படின்னு சொல்றான். அப்போயும் ஒரு ராஜ்யம்னு வருது. அதேதான் ஆண்டவர் திரும்பவும் புதிய ஏற்பாட்டுல அவருடைய பிரசங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்கு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள் அப்படின்னா என்னது? நம்ம யோசிக்கிற விதம் இது வரைக்கும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இல்லை இது தப்பு, நம்ம திரும்பணும்னு சொல்லி நம்முடைய மனதை திருப்பணும். ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதே இதுதான் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணியிருக்கான். மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நிறைய வசனங்கள்ல அப்படியே தான் ஆண்டவர் சொல்றாரு. சீஷர்களே நீங்க போய் இப்படிதான் பேசுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம முதல்ல அப்படி நிறைய வசனங்கள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 12:28 அதுலலாம் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே அப்படிங்கிறாரு, சமீபமா இருக்குதுன்றாரு. இப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த பின் கூட அதை தான் பேசியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரப்போ உயிரோடு எழுந்த பிறகு கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாரு. பவுல் கூட அவருடைய பிரசங்கத்துல அப்போஸ்தலர் 20:25 இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி குறிக்கிறாரு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்போ ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், அந்த ராஜ்யத்துல என்னென்ன நமக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அதுல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அதுல எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுல ஏன் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதனுடைய நன்மைகளை சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜ்யம்னா என்ன? முதலாவது இந்த ராஜ்யம் ஆவிக்குரியது, இந்த உலகத்துக்குரியதல்ல. ஏன்னா ஆண்டவர் இயேசுட்ட யூதர்கள் அடிக்கடி கேட்குறாங்க, யூதர்கள் மட்டுமில்ல சீஷர்கள் கூட, இந்த காலத்துல ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் யூதர்களுக்கு இவ்வளவு நாள் அடிமைகளாக இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு சொந்த நாடு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனா யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு,
என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அப்போ என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அப்படின்னு இயேசுவானவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி நுழைய வேண்டும், எப்படி பிரவேசிக்க வேண்டும். இப்ப நம்ம நாட்டுக்குள்ள வரணும்னா அதுக்கு விசா எடுக்கணும், சில நடைமுறைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல அனுமதி பெற்று விசா வாங்கி தான் நம்ம உள்ள போக முடியும். ஒண்ணும் இல்லாம நம்ம உள்ள போயிட முடியாது. அதே போலவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் ஒரு நடைமுறை இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி நிக்கோதேமு என்ற பரிசேயனுக்கு இயேசுவானவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 5ஆம் வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு ஒரு முக்கியமான வழி என்னன்னா, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகிறது, மறுபடியும் பிறத்தல். இது எல்லாமே ஒரே காரியத்தை தான் சொல்லுது. அதாவது நம்முடைய வழியில நம்முடைய சொந்த செயல்களினாலே உள்ள நுழைய முடியாது. நாம நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக, இல்ல பணத்தின் மூலமாக, இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்ம செய்து வாங்க முடியாது. ஒரே ஒண்ணுதான் செய்ய முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த நித்திய ஜீவனை அடைவதுன்றதான் மறுபடியும் பிறத்தல், அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறலனா அவங்க எப்படி எல்லாத்தையும் விசுவாசிப்பாங்களோ அது போல நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம வந்து உள்ள பிரவேசிக்கலாம், நுழையலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்ப நானே வாசல்ங்கிறார். அப்போ ஆண்டவரை தவிர வேற வழியில நம்ம உள்ள பிரவேசிக்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, இயேசுவை தவிர. அவர் வழியா உள்ள பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எப்படி ஒரு பசுமையான இடத்துல ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்குமோ அது மாதிரி இயேசுவானவர் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது அதனுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும், எல்லா ஸ்லாக்கியங்களையும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஆவலுடன் விடாப்பிடியாக ஒரு வாஞ்சியோடு தேடுறவங்களுக்கு தான் கிடைக்குது, பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு வருது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் லூக்கா 16:16 இதுதான் போடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போ ஏனோ தானே என்று மேலோட்டமாக சரியா கவனிக்காதவங்களுக்கு அதை வந்து நம்ம பிடித்து கொள்ள முடியாது, அதில் உள்ள நன்மைகள் கிடைக்காது. அதை ஆவலுடன் தேடி அது எனக்கு வேணும், அதை நான் கண்டுபிடிக்கணும், அது என்ன சொல்லுதுன்றது எனக்கு தெரிந்த அதுக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது வந்து கொஞ்சம் அரிது அப்படின்னு போட்டிருக்கு. அரிதுனா என்னது, சாதாரணமா எல்லாரும் பண்ணக்கூடியது கிடையாது, கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்போ வருது? ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் வந்து கட்டளைகளை கை கொள்ளுங்கிறான். நான் எல்லா கட்டளையும் கை கொண்டிருக்கேன், ஒண்ணுமே மீறலன்றான். அவன் சொல்றான் ஆண்டவருக்கு பதில். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரர் கூட அப்புறம் ஏன்ட்ட வா. அப்போ எல்லாத்தையும் வச்சிருக்கிறவங்க வந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதுல ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள், தங்களுடைய பொருளையும் பணத்தையும் நம்புகிறவர்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது கஷ்டம். ஏன்னா அவருடைய நம்பிக்கையெல்லாம் அந்த பொருள் மேல இருக்குது. நம்பிக்கை பொருள் இருந்தாலும் என்னோட நம்பிக்கை அதன் மேல வைக்காம நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்தார்கள், ஆனால் அவர்களும் உள்ள வரலாம். அதனால்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு ஒட்டகம் கூட ஒரு ஊசியின் காதுல நுழைஞ்சிரும் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அதே மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 21:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும்
உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதாவது ரொம்ப சுயநீதிக்காரர்னு சொல்லலாம். நம்ம வந்து நாங்க எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறோம், எந்த தவறுமே பண்ணல, இவங்கெல்லாம் பாவிகள், இவங்க வந்து ஒண்ணுக்கு உதவாதவங்க, இருக்கிறதுலே மோசமானவங்கன்னு அந்த காலத்துல வைக்கப்பட்டவங்க ஆயக்காரரும் வேசிகளும் அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆண்டவர். அப்போ அவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்களா? ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுது, யோவான் நீதிமார்க்கமாய் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, என்னுடைய கிரியையினாலே என்னுடைய எல்லாமே நான் தப்பா தான் செய்றேன், என்னால நான் வந்து இதெல்லாம் கரெக்டா செய்றேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ஆண்டவரை மட்டும் நம்புறேன்றது அவங்களால ஈஸியா முடியுது. ஆனா தன்னுடைய சொந்த செயல்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களாலே அது செய்ய முடியல, அதனால அவங்க உள்ள போறது கஷ்டமா இருக்குங்கிறாரு. அப்புறம் இன்னொரு 5வது காரியம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னா சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் உடையது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14 வசனத்திலையும் லூக்கா 18:16 கிட்டத்தட்ட இதே பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி உள்ள நுழையலாம், யாருக்கெல்லாம் கஷ்டம். இன்னொன்னு பாருங்க, இதுல சிறு பிள்ளைகளை போன்றவர்களுடையது தேவனுடைய ராஜ்யம். சிறு பிள்ளைகளுடைய குணம் என்ன? எல்லாத்தையும் நம்புவாங்க, தாழ்மை இருக்கும், அவங்களுக்கு தன்னைத்தானே பெருமையா பேச அவ்வளவு தெரியாது, பெருமையா நடந்து கொள்ள தெரியாது. இப்போ அதே போல தங்களை தாழ்த்துகிறவர்கள், விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்புறவர்கள். இது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்காம நம்புவாங்க பாருங்க. அப்படி நம்பிக்கை விசுவாசம் உடையவர்கள், அது அப்படிப்பட்டவர்களுடைய தான் தேவனுடைய ராஜ்யம். ஒருவேளை பெருமை, எல்லாத்தையும் எனக்கு வந்து அது புரிஞ்சாதான் நம்புவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அங்க இடமில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது இல்லைன்றது இந்த வசனம் காட்டுது பாருங்க. மத்தேயு 18:4 ஆகியால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஒரு வசனம் இருக்கு, மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இதுல பாருங்க, அவன் பெரியவன் சிறியவன்ற அந்த ஒரு காரியம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப தங்களுடைய கிரியைகளை ஒருவேளை அப்படி நம்ம தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அதுல சின்னவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் அங்க பெரியவனா இருப்பானாம். தன்னை தாழ்த்துகிறவன் அந்த பரலோக ராஜ்யத்துல பெரிய ஒரு நிலைமையில இருப்பான். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்துல சின்னவன் என்ன சொல்லப்படுறவன் கூட யோவான் ஸ்நானகனோட பெரியவன். ஏன்னா யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான், அவர் பாடு மரணத்துக்கு பிறகுதான் ரட்சிப்பும் மறுபடியும் பிறத்தலும் வந்ததுனால யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. இப்ப இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, 7வது காரியம், அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சிலது இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் சட்டங்கள், அதாவது சில லாஸ் இருக்கு. எப்படி வந்து நம்ம பூமியிலே இந்த இயற்கை உலகத்திலே நாம் வாழ்வதற்கு சில சட்டங்கள் இருக்குதோ, புவியீர்ப்பு விசை ஒரு முக்கியமான சட்டம். நான் வந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால வந்து எனக்கு புவியீர்ப்பு விசை வேலை செய்யாது அப்படின்னு கிடையாது. நான் இந்த புவியீர்ப்பு விசைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கும்போதுதான் பத்திரமாக நடக்க முடியும். மாடியில இருந்து நான் பாட்டுக்கு அப்படி என்னை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு பேசிக்கிட்டு நான் போனாலும் நான் கீழே தான் விழுவேன், மொட்டை மாடியில இருந்து. ஆனா புவியீர்ப்பு விசை இருக்குது, எந்த இடத்துல இருந்தாலும் நான் யாரா இருந்தாலும் அது வேலை செய்யுன்ற அந்த அறிவு எனக்கு இருந்து அதன்படி நான் நடந்தால் அது வந்து அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குமே சட்டங்கள் இருக்குது. இன்னொன்னு, இந்த ரகசியங்கள் சட்டங்கள் விசேஷமா ரகசியங்கள் சட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் உரியது கிடையாது. அதாவது உலகத்தின் மக்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஏன்னா இது நமக்கு ரகசியமாக சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு ராஜ்யத்தின் ரகசியம் சாதாரணமா எல்லாருக்கும் சொல்லப்படாது. முக்கியமானவர்கள் அந்த ராஜ்யத்துல ஒரு பொறுப்பு வைப்பவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் சொல்லப்படுது. அவை மிகவும் முக்கியமானவை. அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நிறைய உவமைகளை சொல்றார்.
உவமைகள் சொல்லும்போது சீஷர்கள் வந்து ஏன் உவமைகளா அவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, உங்களுக்கு இந்த ரகசியம் அறியும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க வந்து கேட்கிறீங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு. ஆனா அவங்க வந்து சும்மா ஏதோ கதைன்னு நினைச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ சிலரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்றாரா? அப்படி இல்ல. நமக்கு ஆவலோடு எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அதுல நான் அறிஞ்சுக்கணும். அதுல என்ன ரகசியம் இருக்கு? அது சட்டம் கைக்கொள்றதுனால என்ன பலன் இருக்கு? நம்ம அதை தேடி ஆராய்ஞ்சோம்னா, கண்டிப்பா அது நமக்கு சொல்லப்படும். அது ஒரு வசனத்தை, அதாவது உவமைகள், உவமை, வசனம், ஆண்டவர் சொல்ற வசனம் எல்லாத்தையும் கேட்கிறது மட்டுமல்லாம அதை உணர்வது மட்டுமல்லாமல், உணர்றதுன்னா புரிந்து கொள்வது, அது ஒரு வெளிப்பாடே மாறுறது. அது வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே வந்து அது யார் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த புரிதல் வந்து மாறாது. சூழ்நிலை எதிர்மாறாக போனாலும் வேதவசனம் சொல்றது எனக்கு புரிஞ்சதுனால நான் அதை மாற்ற மாட்டேன். அப்படிங்கிறது தான் அந்த ரகசியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் விதை பத்தி சொல்றாரு. விதைக்கிற உணவு விதை தேவனுடைய வசனம். இப்போ விதை எப்படி செயல்படுதோ அதே போல தேவனுடைய வசனம் செயல்படுதுன்றதை நம்ம புரிந்துக்கணும். அதெல்லாம் ரகசியம். ஏன்னா இது வந்து முக்கியமான காரியம். அதாவது நம்ம நம்ம வந்து இதெல்லாம் நீங்க போய் அந்த அதாவது சுவிசேஷங்கள்ல இவைகளை நாம் திரும்ப திரும்ப வாசித்து அதுல உள்ள அர்த்தத்தை புரிந்து அதை கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அது பெரிய ஒரு முக்கியத்துவம், நமக்கு வந்து விடுதலை கொடுக்குது, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அடுத்தது 8வது காரியம் பாத்தீங்கன்னா, இதுக்கு திறவுகோல்கள் உண்டு. திறவுகோல்னா என்ன? சாவி. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்போ திறவுகோல்களை கொடுக்கிறாராம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த திறவுகோல்ல வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தருவேன்னு சொல்லிட்டு பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குங்கிறாரு. இப்போ கட்டவிழ்க்கிறதுனா என்ன? தேவையில்லாத காரியங்களை கட்டுவது, அதாவது பைண்ட் பண்றது, கயிறு வச்சு கட்டுறது. அதே போல தேவையான நல்ல காரியங்களை நாம் கட்டவிழ்ப்பது, சுகத்தை கட்டவிழ்க்கலாம், விடுதலை கட்டவிழ்க்கலாம். ஆண்டவர் அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற வேலை நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் இப்போ இந்த திறவுகோல்களை நமக்கு கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இருக்குது, சாவி இருக்குது. ஆனா அவற்றை பயன்படுத்த தெரியணும். நம்ம பேசுனா, நம்ம கட்டுனா பரலோகம் நமக்கு பேக் பண்ணுது. ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ தூதர்கள் நமக்காக வேலை செய்யறார், தேவன் நமக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். 9வது காரியம் பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் வந்து அப்படியே ஒரு ஒரு பொருள் மாதிரி அப்படியே இருக்கிறது இல்ல. இது வந்து பரவுது, பெருகுது, சத்தம் இல்லாம அமைதியாக ஆனா வலுவாக மாற்றுகிறது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில உவமைகளை ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ல அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதே ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்து பெரிய மரமாயிட்டு ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது. அப்போ அது சின்ன கடுகு விதை மாதிரிதான் இருக்குது. அது ஒரு தோட்டத்துல போட்ட உடனே பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பறவைகளும் வந்து உட்கார்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் விதை வசனம் போடப்பட்ட உடனே நமக்குள்ள அந்த மாற்றம் வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம மாறும்போது பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே நம்மகிட்ட மட்டும் இருக்காது, அது நம்ம வாழ்க்கையில பலன் கொடுக்கும். நம்ம மூலமா அநேகர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பலன் அடைவார்கள். அதாவது வளருது, அடுத்தது பரவுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதே இது 21ஆம் வசனத்துல புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதே ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். இப்போ 3 படி மாவை புளிக்க வைக்கணும்னா அதே மாதிரி 3 படி மாவு, புளிச்ச மாவு வேணும்னு தேவையில்லை. ஒரு சொட்டு புளிச்ச மாவு போதும். நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பாலை வந்து புளிக்க வைக்கணும்னா ஒரு டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் மோர், தயிரோ தேவையில்லை. ஒரு சொட்டு போதும், அது ஃபுல்லா புளிச்சிடும். அது மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யம் வளருது, பரவுது, எங்க அது இருக்குதோ அந்த இடத்தை மாற்றுகிறது. அப்போ மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது தேவனுடைய ராஜ்யம். அதாவது ஒரு இடத்துல அப்படியே எந்த ஒரு அசைவு இல்லாம இருக்கிறது இல்ல, அது உயிரோட்டம் உள்ளதாக, அமைதியாக கத்துறது கிடையாது. மரம்லாம்
வளர்றேன் அப்படின்னு சத்தம் போடுதா? இல்லையே. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளருது, கனி கொடுக்குது. அந்த கனினால மற்றவங்க பலன் அடைகிறாங்க. அது மாதிரி தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ளே வளருது. அவர்கள் மூலமாக மற்றவர்கள் பலன் அடைகிறார்கள். புளித்த மாவு மாதிரி கொஞ்சம் மாவு எப்படி எல்லாத்தையும் மாத்துதோ, தேவனுடைய ராஜ்யம் அனைவரையும் மாற்றக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது காரியம், தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய வார்த்தை தான் சட்டம். அதுதான் வாக்குறுதி. அந்த நமக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னா அது செயல்பட வேண்டும். அதில் உள்ள பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும்னா தேவனுடைய வசனம் தான் அதோடைய சட்டம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எப்படியோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை படித்துக் கொள்கிறான். இதுவும் அந்த விதைக்கிறவன் ஓமையை பத்தி சொல்லும் போதுதான் வருது. இந்த வசனத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? ராஜ்யத்தின் வசனம். இப்ப தேவன் கொடுத்திருக்கிற வசனம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் வசனம். அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படும் போது, அது புரிந்து கொள்ளப்படும் போது, புரிந்து செயல்படுத்தப்படும் போதுதான் அது பலன் கொடுக்கும். இல்ல புரியாம இருக்கும்போது பிசாசு அதை தூக்கி போட்டுறான். அப்போ வார்த்தை தான் அவருடைய சட்டம், அவருடைய வசனம், அவருடைய உறுதிமொழி, அவர் கொடுக்கிற வாக்குறுதி. அந்த பரலோக ராஜ்யத்தின் தலைவர் யாரு? ராஜா யாரு? தேவன். தேவனுடைய வாக்குறுதி அதுதான். இப்போ இன்னொரு காரியம் 11வது காரியம் ரொம்ப முக்கியமானது. இந்த ராஜ்யத்தின் செய்தியும் சுகம், விடுதலை எல்லாம் சேர்ந்தே போகுது. அதாவது இப்ப பார்க்கலாமே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இப்ப பிரசங்கிக்கிறாரு, வியாதிகளையும் நோய்களையும் சுகமாக்குறாரு. அடுத்து பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சீச்சர்கள்ட்ட என்ன சொல்றாரு? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கியுங்கள். அடுத்த வசனமே, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது, உங்ககிட்ட வந்துருச்சு, நீங்க இதுக்குள்ள நுழையலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்ல வேண்டியதுல, பின்னாடியே சுகப்படுத்துதலை பத்தி நீங்க பேசணும். செய்யுங்க, சுகமாக்குங்க, விடுதலை கொடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு வருது. அப்ப 2 சேர்ந்து வருது பாருங்க. அடுத்து 11ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்போ தேவனுடைய ராஜ்யமும் சுகமும் சேர்ந்து போகுது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல ஹெல்த் அண்ட் ஹீலிங் இருக்குது, சுகம் அங்க இருக்குது. அதுக்குள்ள நுழைந்தவர்களுக்கு அது ஒரு உரிமை அப்படிங்கிறது இங்க படிச்சுக்கலாம். உள்ள நுழைறவங்களுக்கு உரிமை, அதை பத்தி சொல்றவங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாருங்க. அது எல்லாத்தையும் அதை சேர்த்து பிரசங்கம் முடிச்சோடனே இதுவும் நடக்குது. அப்ப 2ம் ஒன்னோட ஒண்ணு இணைந்து செல்லுது. அடுத்து 12வது காரியம், பிசாசுகள் துரத்தப்படுதல் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட், அதிகாரம். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்ப பிசாசுகளை நான் துரத்துறதுனால உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்க ஒரு இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஒரு 3 முறை அல்லது 4 முறை தான் மேக்சிமம் சாத்தான் பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல பல முறை இயேசுவானவரே நிறைய நேரம் சொல்றாரு. எல்லா இடங்களையும் பிசாசு பத்தி வருது. ஆனா அதை அவனை துரத்துவதற்கான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா பிசாசு துரத்த முடியலன்னொடனே ஆண்டவர் அவங்களை சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்போ விசுவாசை துரத்துவதற்கான அதிகாரத்தை அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்ல நம்ம பாக்குறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிசாசுகளுக்கு இடம் இல்ல, பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரமும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பிசாசை துரத்த முடியும். பிசாசு அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, நம்மை தொட முடியாது என்கிற ஒரு புரிதலும் நமக்கு தேவை. இது பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அவனை குறித்த ஒரு அவன் மேல அத்தாரிட்டி இல்லை, அவன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது, அவனை விரட்ட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை பெற்று நமக்கு கொடுக்கவில்லை. அடுத்து 13வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை. எப்படி நம்ம ஒரு அரசாங்கம், இப்ப நம்ம இருக்கிற நாடை எடுத்துக்கிட்டாலே நம்முடைய சாப்பாடு, நம்முடைய
விலை சாப்பாட்டுக்கான அதாவது தானியங்களோ நம்ம வாங்குற பலசரக்கு எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் பண்ணி மக்களுக்கு கிடைக்க அவைலபிளா வைக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதே போலவே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் சாப்பாடும் நம்முடைய தேவைகளும் சந்திக்கப்படுவது தேவனுடைய பொறுப்பு. அந்த ராஜ்யத்தின் பொறுப்பான ராஜாவான தேவனுடைய பொறுப்பு. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது வசனம் பாருங்க. மத்தேயு 6:33 அதே இது லூக்கா 12:31 இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க தேட வேண்டியது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப இன்னைக்கு பார்த்த இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குது. நம்ம உள்ள இருக்கும்போது அது தேவைகள் சந்திக்கப்படுவதும் அதனுடைய வேலை. நம்ம செய்ய வேண்டியது அதனுடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுறது. அது மட்டும்தான் நம்ம செய்யணும். லூக்கால என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இப்போ எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னா இது நான் போற இடத்துல எல்லாம் இது பரவணும். இது வந்து மற்றவங்களை என்ன மாற்றணும், என்னுடைய வாழ்க்கையை முதல்ல மாற்றணும், பிறகு என் மூலமாக பிறருக்கு ஆசீர்வாதமா நான் அமைகிறது மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறணும், இது பரவணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருந்து நம்ம அதை செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் இலவசம். கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கொடுக்குற மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னும் 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எப்படி நம்ம வந்து எந்த ஆளுகையிலேருந்து இந்த ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இங்க அந்த ஒருவனுடைய மீறுதல்னா யாரு? ஆதாமுக்கிட்ட ஆளுகை கொடுக்கப்பட்டது. அந்த ஆளுகை அவன் வந்து பிசாசிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு கீழ்ப்படிஞ்சது மூலமாக இவன்ட்டு தான் அவன் பிடுங்கிட்டான். ஆண்டவர் திரும்பவும் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அதை மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம். இந்த ராஜ்யத்துல ஆளுகை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல நம்ம எங்க இருந்தோம்? இதுக்கு முன்னாடி ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக எங்க இருந்தோம்னா இருளின் அதிகாரம், அதாவது பிசுவாசின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம். அங்கிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பல்வேறு நாடுகளின் ஒரு கண்ட்ரோல்ல நம்ம இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தனி கண்ட்ரோல் தேவன் தந்து இருக்குது. நம்முடைய தேவைகள் அவர் மூலமாக சந்திக்கப்பட முடியும். அடுத்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஊழிய இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுல பாருங்களேன், சொந்த ஜனம், ஒரு ஆசாரிய கூட்டம், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அப்போனா நம்ம ஒரு தனி நாடு. இதுல வந்து பரிசுத்த ஜாதியாயும் இருக்குது, ஹோலி நேஷன் வருது இங்கிலீஷ்ல. இப்போ நம்ம ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் அந்த ராஜ்யம் இருக்குது. நம்முடைய எல்லா தேவைகளும் அங்க சந்திக்கப்படுது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்றதும், அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதும், அதனுடைய சட்டங்களை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதுமா இருக்க வேண்டும்ன்றதை நம்ம படிச்சு கொள்ளலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக அப்படின்னு வருது. அப்போ இதுலயும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படின்னு ராஜாக்களா மாத்தி இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துல நாம் ஆளுகை செய்கிறவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது ஆவிக்குரியதுன்னு பார்த்தோம். ரட்சிப்பின் வழியாக நாம் அதுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இயேசுவின் வழியாக அதுல பிரவேசிக்கிறோம். அதுல உள்ள நுழையிறதுக்கு என்ன முதல் காரணம்? வழி இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அதுல வந்து என்னது செயல்படும், அதனுடைய பணம் கரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். ஏன்னா விசுவாசம் எல்லாமே எதுவுமே பெற்று அங்க வந்து ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குரிய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அன்பு தான் அந்த மொழி அப்படின்னு. ஏன்னா அடிப்படை அன்பு தாங்க. இங்க மாதிரி
உலகத்துல இருக்கிற மாதிரி போட்டி பொறாமை எரிச்சல்லாம் அங்க கிடையாது. தாழ்மை அடிப்படை. இதெல்லாம் வந்து இந்த ராஜ்யத்தின் பண்புகள். நம்ம எல்லாருக்கும் அந்த ராஜ்யத்தின் ராஜா தேவனே ராஜா, அவருடைய சட்டம் வந்து தேவனுடைய வசனங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நமக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்ற ஒரு புரிதல் நமக்கு இந்த நேரத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வசனங்களை நீங்க போய் மீண்டுமாக அதை தியானிச்சு பாருங்க. ஏன்னா நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவரும் அது உயிரோட்டம் உள்ள, நம்மை மாற்றுகிற, பரவுகிற, வளருகிற, வலுவான ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டு என்பதையும் மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.